Hello everyone, நான் Kadambari Murugan. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பதஞ்சலி யோக சூத்ரால 3rd and 4th சூத்ரா தான் நம்ம பார்க்க போறோம். First and 1 and 2 நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ 3 and 4 பார்க்க போறோம். So 3rd சூத்ரா என்னன்னா தடா திருஷ்டு ஸ்வரூபே அவஸ்தானம். So இப்போ தடா திருஷ்டு ஸ்வரூபே அவஸ்தானம். நம்மளுக்கு வந்து இந்த செகண்ட் சூத்ரால என்ன பதஞ்சலி சொல்றாருன்னா எண்ணமற்ற நிலை, தட் இஸ் எண்ணமே இல்லாத இருக்கிறது தான் யோகா அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த சூத்ரால அந்த எண்ணம் இல்லாத தன்மையில இருக்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுங்கிறத பத்தி சொல்றாரு. ஸோ தடா திருஷ்டு ஸ்வரூபே அவஸ்தானம். இப்போ எண்ணம் இல்லாத நிலையில இருக்கும்போது நம்மளோட உண்மையான ஸ்வரூபம், தட் இஸ் நம்ம ஆத்மாவோட உண்மையான ஸ்வரூபம் நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் இந்த சூத்ராவோட மீனிங். திருஷ்டுனா சியர்னா என்னன்னா ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்றாங்க. ஸ்வரூபே அவஸ்தானம், அதான் இந்த தீர்க்கதரிசியோட ட்ரூ நேச்சர். அவஸ்தானம் அப்படியே இருக்கும், தட் இஸ் அந்த ஆத்மாவோட நேச்சர் வந்து அப்படியே இருக்கிறது தான் தடா திருஷ்டு ஸ்வரூபே அவஸ்தானம். இதை ப்ராக்டிக்கலாக பார்ப்போமே. இப்போ நம்மளுக்கு வந்து 1008 எண்ணங்கள் நம்ம மண்டையில் இருக்குது. இப்போ இந்த எண்ணமே இல்லாமல் நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறோன்னா நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம்னா நம்ம ப்ரெசண்ட்டில் இருக்க ஆரம்பிப்போம். ப்ரெசண்ட்டில் இருந்தோன்னா நம்ம பண்ணுற வேலையில் நம்ம கரெக்டாக இருப்போம், நம்ம மற்ற விஷயங்களை பற்றி யோசிக்க ஆரம்பிக்க மாட்டோம். இதை தான் வந்து ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் திஸ் சூத்ரா. இப்போ ரெண்டாவது, தட் இஸ் மூணாவது சூத்ரா பார்த்துட்டோம். இப்போ 4வது சூத்ரா என்னன்னா விருத்தி ஸ்வரூபியம் இதரத்ர. ஸோ இப்போ நம்ம வந்து எண்ணமற்ற நிலையில் இருந்தோம், இப்போ எண்ணங்கள் நம்மளுக்கு இருக்குன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி பதஞ்சலி சொல்கிறாரு. இப்போ எண்ணங்கள் நம்மளுக்கு இருக்குது. ஸோ விருத்தி ஸ்வரூபியம், தட் இஸ் நம்ம வந்து இதரத்ர, தட் இஸ் விருத்தினா மென்டல் மாடிஃபிகேஷன் ஆர் தாட்ஸ் நம்மளுக்கு இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா நம்ம அந்த தாட்டாகவே மாறிடுறோம் அப்படிங்கிறது பதஞ்சலி சொல்கிறாரு. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக ஒரு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் சொல்கிறேன். நம்ம ஒரு சீரியலை பார்க்குறோம், இல்லை நம்ம டிவி பார்க்குறோம், இல்லை ஒரு சினிமாவை பார்க்குறோம். இப்போ என்ன ஆகுதுன்னா அதில் வர கேரக்டரை நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அந்த கேரக்டரை அப்படியே நம்ம மண்டையில் பர்சீவ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ சில சமயம் என்ன ஆகும்னா நம்ம அந்த கேரக்டராகவே மாறிட்டு நமக்கு அந்த கேரக்டர் மாதிரியே பிஹேவ் பண்ண ஆரம்பிப்போம். இதை தான் வந்து விருத்தி ஸ்வரூபியம் இதரத்ர. ஸோ நம்ம தாட்டை, நம்ம மைண்டில் ஒரு தாட் வருது, அந்த தாட்டாகவே நம்ம மாறி அந்த தாட்டாகவே நம்ம நிற்கிறது. இதுதான் வந்து இந்த சூத்ராவோட மீனிங். ஸோ இப்போ வந்து எண்ணமற்ற நிலையில் நம்மளோட ஒரிஜினல் ஸ்வரூபமில் நம்ம இருப்போம். எண்ணம் இருக்கும்போது நம்ம அந்த எண்ணமாகவே மாறிடுறோம். இதுதான் இந்த 2 சூத்ராவோட மீனிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வாரம் நம்ம பதஞ்சலி யோக சூத்ரா பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து முத்ராஸில் இருக்க போது அதையும் நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பார்க்கலாம். பி ஹாப்பி, மேக் அதர்ஸ் ஹாப்பி. வாழ்க வளமுடன்.